தளபதி 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 மேடம் 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 நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனர்ஜி குறையாம அப்படியே இருக்கீங்களா? எப்படி மேடம்? அதெல்லாம் அப்படிதான்ப்பா அக்கா. நான் மட்டுமா எனர்ஜியா இருக்கேன்? இங்க வர்றவங்க எல்லாருமே எனர்ஜியா தான் இருப்பாங்க. மேடம் ஆனா இங்க கூட்டம் பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு பயமா இல்லையா? தனியா இருக்கு. அங்க பாருங்க பின்னாடி நம்ம பசங்க இருக்கும்போது என்ன கவலை. சூப்பர் மேடம். இந்த மாநாடை பத்தி நீங்க என்ன நினைக்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க தளபதி கிட்ட இருந்து? ஒண்ணும் இல்லப்பா, தலைவர் ரெண்டு கொடுப்பாரு, அது மாசு. ஸ்பீச் அது மாசு, எல்லாமே மாசு, அவரே மாசு. ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களா மேடம்? எப்பயுமே இப்படித்தானா? எப்பயுமே இப்படிதான். அண்ணன் பேர் கேட்டாவே நாங்க அப்படி ஆயிரும். சரி, விக்ரவாண்டி மாநாடு போனீங்களா? போகாமையா இருந்திருப்பேன். மொத்தம் நான் தான் போனேன். அங்கேயும்? ஆமா. இங்கேயும்? ஆமா, நேத்து நைட்டே வந்துட்டேன்ல. அப்படி சொல்லுங்க. அண்ணனை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? இப்ப அண்ணனுக்கு நீங்க ஏதாச்சும் மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணனோட அந்த அரசியல் எழுச்சி பத்தி ஒரே ஒரு கவிதை சொல்லட்டுமாப்பா? சொல்லுங்க மேடம். 2026ல எங்க தாவேக்கா ஆட்சி. ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுக்க போற மாசா ஸ்பீச். பேட்டரி இல்லாம ஓடும் வாட்ச். எங்களோட நெஞ்சில டிவிக்கு பேட்ச். மனப்பாடம் பண்றதெல்லாம் மறந்து போச்சு. அப்படி இல்லப்பா, எதிர்கட்சி எல்லாம் காணாம போச்சு. எங்க தளபதியை சிஎம் ஆக்காம நிக்காது எங்க மூச்சு. ரொம்ப நன்றி மேடம். எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? பக்கா பேக்கிங் பண்ணியாச்சு எல்லாத்தையும்? எல்லாம் பக்காவா செட் பண்ணிட்டேன். இல்ல நீ சரி வராது, எதுக்கு செக் பண்ணிக்க. சரியா பாத்துக்கிறேன். செக் பண்ணு. உள்ள போய் வச்சுக்க 3 நாள் வரவே முடியாது. நீ ஃபர்ஸ்ட் மாநாடு வரல, அதனால உனக்கு தெரியாது. சரியா? அனுபவப்பட்ட நான் அப்படிதான். என்னடா எல்லாமே கட்டுச்சோறா கிடக்கு. உள்ள புளி சாதம், லெமன் சாதம். எங்க டூர் இரு போறீங்களா? ஆமா, டூர் போறோம்ல. எப்போ போனேனாலும் எங்களை விட்டுட்டு போவியா நீ? ஆமா, போக மாட்டான். இவனை கூட்டிட்டு போறேன், என்னைய கூட்டிட்டு போக மாட்டேங்கிறியாடா? இவன் கட்சியை சேர்ந்துட்டா நீ சேரல. ஏய், டூருக்கு தானே போறேன். நீ டூருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம்? நாங்க கட்சிக்கு தான் போறோம். ஆமா, நீ எங்க போறப்ப? நாங்க மதுரைக்கு போறோம்ல மாநாட்டுக்கு. ஆமா. அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குடா. நீ வேற சும்மா இருப்பா. ஏன்டா? விக்ரவாண்டி போய் நாங்க உள்ள போக முடியாது, அவ்வளவு செலவு போட்டோம். சரி, அதனால இப்ப 3 நாளைக்கு முன்னாடி போனாலும் இடத்த போய் பிடிக்க முடியும். அப்ப தங்குறது, தூங்குறது, திங்கிறது, படுக்கிறது, ஆனா எல்லாம் இங்கதான் எங்களுக்கு மாநாட்டுல கண்டிப்பா ஓபன் ஸ்பேஸ்ல போயிட்டு போய் நம்ம என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா? என்னடா இப்படி கிளம்பிட்டே? நான் குடிக்க மாட்டேன் 3 நாளைக்கு. இப்பயே போய் உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் வீட்டுல வேலையெல்லாம் யாரா பாக்குறது? அது கடந்துட்டு போகுது வேலையா? உங்க அப்பா அம்மா எல்லாம் பாவம். எனக்கு அண்ணன் தான் முக்கியம். உங்க அப்பா அம்மா இருக்காரா? எனக்கு அண்ணன் முக்கியங்க. எங்களுக்கு தளபதி தான் முக்கியம். ஆமா. ஐயோ, என்னடா இவ்வளவு வெறி பிடிச்சி தெரியுறீங்க? எங்களுக்கு வேற வழியே இல்ல. நாங்க வந்து 3 நாளைக்கு இங்க இருக்கவே மாட்டோம். 3 நாள் உனக்கு உன் வேலைக்கு சம்பளம், உங்க வீட்டுல அப்பா அம்மா பாத்துக்கிறது, போயிட்டு போற சம்பளம்லாம் ஒரு வேலையா? எங்க அண்ணனை பாக்குற விட சம்பளம் ஒரு முக்கியமா? விட்ட வேலையை விட்டே போய் மாநாடுக்கு வேலை பாப்பிய போல. சோ எங்க அண்ணன் சொல்லட்டும், இப்பவே போயிடுறான் வேலையை விட்டு. ஏய், சொன்னா கேளுடா, ஒரு 2 நாள் கழிச்சு போடா. ஏய், சும்மாரா இவன் வெட்டி போய் சும்மா பேசிட்டு வா, போகணுமா? போலாம். எதுக்கு நிப்பாட்டினா நாங்க எங்க அண்ணனை பார்க்க போகணுங்க. கரெக்டா? இடம் இல்லடா. இடம் இல்லையா? இடம் இல்லடா. இல்ல, இடம் எப்படி இல்லாம இருக்கும்? 500 ஏக்கர் எப்படி இல்லாம இருக்கும்? 500 ஏக்கரும் பார்க்கிங்காக உங்க அண்ணன் வைக்கலடா. தளபதியை பார்த்தே ஆகணும். நீ பாரு, நான் வேணாம்னு சொல்லல. அந்த பக்கம் ஒரு பார்க்கிங் வச்சிருக்காருல, ஆமா, அந்த பார்க்கிங் போயிட்டு பாருங்க. இல்ல, நீ சதி பண்றிய. இது சரியில்லை, இது சதி பண்றாங்க. ஏய், சதி தெரியுமே. நீங்க அன்னைக்கு சேர் நீங்க கொடுக்காம தெரியுமே எங்களுக்கு. ஏய், அதுக்கு நீங்க ஃப்ளெக்ஸி பண்ணல அகட்ட போய் தெரியும் எங்களுக்கு. காவல்துறைடா, சேர் கான்ட்ராக்ட் இல்லடா. நீங்க ஆளுங்கச்சி சதி பண்றிய. இது நீங்க இது சதி திட்டம், இது சதி திட்டம். தம்பியலா, நீங்க உங்க உணர்ச்சி புரியுது. இது ஆளுங்கச்சி பண்ண சதி இல்ல. வேற என்ன பண்றிய? அங்க அந்த மேப் போட்டு கொடுத்தால இன்ஜினியர் பிளான் பண்ணி. இல்ல இல்ல, எங்க அண்ணனை பார்க்க போகணும். தளபதி 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 என்னடா பண்ணனும்ன்றியா? எங்களை வலியணும். நாங்க எங்க அண்ணனை பார்க்க நான் போகணும். நீ வரும்போது 65 கிலோமீட்டர் டிராபிக் இருந்துச்சு. ஆமா, பாத்தியா இல்லையா? பார்த்தேன். எதுக்காக? எல்லாம் எங்க அண்ணனை பார்க்கறதுக்கு தான். ஏன் உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லடா. சுத்தி பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து போடா. இல்ல, நீங்க விடு, இப்பவே எங்களை விடு. இந்த வழியில நாங்க போய் தான் ஆகணும். இப்ப நீங்க இதெல்லாம் போகணும். கண்டிப்பா நாங்க போவோம். அப்படி போகலன்னா நாங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்ணிட்டீங்க. உங்க அண்ணனை பார்க்க நீங்க எங்க தடுக்கறிய. எங்க அண்ணனை பார்க்கணுமா? நீங்க தடுக்கறிய. விக்ரவாண்டில அப்படிதான் பண்ணீங்க. போங்கடா பைத்தியக்காரங்க. நாங்க போறோம். என்னன்னா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம மாநாட்டுக்கு வந்துக்கிறோம், ஃபயரா இருக்கணும். இல்லடா, அந்த ஆமை கொஞ்சம் பேசினால அவன் பேசின பேச்சுக்கு நம்ம என்னன்னா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கடா. யாருன்னா அந்த ஆமை குஞ்சு? அவன் தான்டா நம்ம பொறுக்கி தின்னு சீமை கண்டவன்ட வாங்கி தின்னு இருப்பாள்ல. அவர் என்னடா சொன்னாரு அப்படி? அவரே நம்ம அண்ணனை பார்த்து அணில் குஞ்சுங்கிறான், புலி வேட்டைக்கு போகுதுங்கிறான். அவனை கண்டபடி பேசிட்டான் நம்ம அண்ணனை பத்தி. ஆனா அவன் வந்து இங்க பாரு, இந்த மாநாட்டை
நம்ம மறந்தாலும் மறக்கணும், அந்த சீமான் மறக்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம என்னதான் பண்ணலாம்? ஏய், நம்ம இப்ப இங்க கத்து அந்த ஆமைய ஓடு தன்னாலே உடைஞ்சு போகணும்டா. அந்த அளவுக்கு நம்ம இங்க வச்சு செய்யறோம். எப்படிதான் கத்தணும்? இப்ப பாரு, சீமான் ஒழிக, சீமான் ஒழிக, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, சீமான் ஒழிக, தளபதி வாழ்க, சீமான் ஒழிக, தளபதி வாழ்க. இருக்குடா. என்ன நீங்க இங்க எதுக்குடா வந்தீங்க? தளபதி மாநாட்டுக்கு. தளபதி மாநாடுக்கு வந்து நீ ஏன்டா சீமானை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தெரியாது. எங்க அண்ணனை பத்தி அவன் தப்பா பேசுறான்ல அந்த ஆமைய. அது தனியா போயிட்டு அங்க பேசிக்கடா. இங்க எதுக்குடா வந்தீங்க? நாங்க தளபதி மாநாட்டு தான் வந்தோம். ஆனா எங்க அண்ணன் தப்பா பேசிருக்காருல. அவர் பேசுறத பேசிட்டு போயிட்டாப்ல இல்ல. நாங்க இங்க வச்சு செய்வோம்யா. ஓ, இப்ப அங்க பேசுறதுக்கு இங்க பழி வாங்குறியா? கண்டிப்பா பழி வாங்குவோமா நாங்க? சொன்னாலும் கேட்காம இருக்க நாங்க மாட்டியா? கேட்க மாட்டோம். இப்ப நீங்க சொல்றதுனால அவர் திருந்திருவாரு. அது தேவையில்ல. எங்க தளபதி தப்பா பேசினா நாங்க வந்து தப்பா பேசுவோம். அப்ப நீங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நாங்க கேட்க மாட்டோம். தளபதியே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆமை ஒழிக, சீமான் ஒழிக, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. ஏய், மேல ஏறி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், சும்மா இருடா. கீழே இருந்து ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க நோய் நோயின்னு? எங்க அண்ணன் நான் பண்ணாம யாரா பண்ண போறேன்? ஏய், அறிவு கட்ட நாய, கரண்ட் கம்பியெல்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்கு, நீ மாட்டுக்கு மேல ஏறி உட்காந்து கட்டிட்டு இருக்க. ஏய், கரண்ட்லாம் ஒரு பெரிய விஷயமாடா. நீ பேசாம இருடா. கரண்ட்லாம் என்ன என்னடா பண்ண போகுது? ஒண்ணும் பண்ணாதடா. ஏய், எத்தனை தடவை அங்க ஷாக் அடிச்சு செத்து உங்க அம்மா இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நீ மாட்டி காலேஜுக்கு போகாம இங்க காம்பவுண்ட்ல ஏறி உட்காந்து கட்டவுட் ஒட்டிட்டு இருக்க. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ண முடியும். வேற யாரா பண்ணுவா? இதை எடுத்து படுத்து பண்ற நான் மட்டும் தான்டா. அறிவு டேய் பாத்து. ஏய், சும்மா இரு. மா இதா செத்து கிடக்குறாள்ல. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மாதிரி செத்து கிடந்திருக்காங்க? எவ்வளவு பேர் பாலாபிஷேகம் பண்றேன்னு இருக்காங்க, ரோட்ல செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லி செத்து போயிருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி சாக போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி செத்தவங்களோட அடையாளம்னால என்னன்னு தெரியுமா? அவன் குடும்பம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கான். யாரும் வந்து எட்டி என்ன ஏதுன்னு கேட்கறது கூட கிடையாது. இனிமேல போறதுன்னா போயிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்கடா. தேவையில்லாம உங்க குடும்பத்தை அனாதை ஆக்கிட்டு சாவாதீங்க.